இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் புதுவை அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலயம். பிரெஞ்சுக்காரர்களின் பிடியில் பல காலம் இருந்ததால் இன்றைக்கும் மேலை நாட்டு சாயம் தென்படுகிற ஒரு யூனியன் பிரதேசம். கடல் சார்ந்த ஊர். கேளிக்கைக்கும் குறைவில்லை, பக்திக்கும் பஞ்சமில்லை. சுமார் 30க்கும் மேற்பட்ட சித்தர்கள் ஜீவசமாதிகள், எண்ணற்ற ஆலயங்கள். அவற்றுள் பிரதானமாக புதுவையின் அடையாளம் சொல்லும் விதமாக அமைந்த ஆலயம்தான் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயில். ஆலயம் சிறிதுதான், ஆனால் அதன் அருமைகளும் பெருமைகளும் அளவிடற்கரியவை. பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரிக்கு வரும் முன்னரே, அதாவது 1666 ஆண்டுக்கு முன்பிருந்தே காணப்படுகிற ஆலயம் இது. புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களுள் இந்த மணக்குள விநாயகர் ஆலயமும் ஒன்று. புதுவை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் அமைந்திருக்கிறது. ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர். ஒவ்வொரு ஆலயத்தை எடுத்துக்கொண்டாலுமே அந்த ஆலயத்தின் பிரதான மூலவர் எப்படி பிரதிஷ்டை ஆனார் என்பதற்கு கதைகள் உண்டு. அந்த வகையில் தற்போது நாம் தரிசிக்கிற மணக்குள விநாயகர் எப்படி பிரதிஷ்டையானார்? காது சித்தர் சம்சார சாகரத்தில் தான் உழல வேண்டாமே என்று ஆசைப்பட்டார். அப்போது அவரது குலதெய்வத்திடம் முறையிட்டார். அந்த குலதெய்வத்திடம் மானசீகமாக முறையிடுகிற போது அம்மனே அழைப்பது போல ஒரு ஒலி கேட்டது, அதாவது ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? அம்மனே அழைக்கிறாளா என்ற சந்தேகத்துடன் எழுந்து வெளியே வந்தார். அந்த ஒலியானது கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த ஒலியை தொடர்ந்து நடந்தார். நடக்கின்றவர் தன்னிலை இழந்தார். இறைவனிடம் நாம் எப்போது நம்மை ஒப்படைக்கிறோமோ அப்போது சுயநினைவை நாம் இழந்து விடுகிறோம். இறைவனே எல்லாமும் என்று ஆன பின்னால் நம்மை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அதுபோல இந்த தொல்லைக்காது சித்தர் அந்த ஒலியை தொடர்ந்து நடந்தார். எதுவரை போனார் தெரியுமா? முரட்டாண்டி என்கிற ஊரை அடைந்ததும் தன்னிலை அடைந்தார். அப்போதுதான் தான் இத்தனை நேரம் நடந்து வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தார். இந்த முரட்டாண்டியில் முத்து மாரியம்மன் கோயிலை அடைந்து அம்மனை வேண்டினார். எதற்காக என்னை அழைக்க வேண்டும் என்று அம்மனிடமே கேட்டார். அந்த முத்துமாரியம்மனுக்கு முன்னால் பல மணி நேரங்கள் நின்றார். பிரார்த்தனை செய்தார்.
நேரம் போனதே தெரியவில்லை. இரவு அன்னையின் தரிசனமும் அவருக்கு கிடைத்தது. தெய்வத்தையே நாம் நினைத்து கொண்டிருந்தால், மகான்களையே நாம் சிந்தித்து கொண்டிருந்தால், அவர்களின் தரிசனம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். இந்த தொள்ளைக்காது சித்தருக்கும் அன்னையின் தரிசனம் கிடைத்தது. இறைவனிடம் நம்மை ஒப்படைத்த பிறகு இறைவன் நமக்கு அருளுகிற ஞானம்தான் நம் வாழ்வை பக்குவப்படுத்தும். அந்த வகையில் ஞானம் பெற்ற தொள்ளைக்காது சித்தரின் அஞ்ஞானம் அகன்றது. அங்கிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுவைக்கு, அதாவது பாண்டிச்சேரிக்கு நடந்தே சென்றார். நடந்தது தொள்ளைக்காது சித்தர் அல்ல, அந்த அம்மனே அவரை அழைத்துச் சென்றாள். என்ன காரணத்திற்காக? தற்போது நாம் தரிசிக்கிறோம் அல்லவா, மணக்குள விநாயகர். அந்த விநாயகரின் பிரதிஷ்டைக்காக. பல நிமிடங்கள் நடந்தவர் புதுவை கடற்கரையை அடைந்தார். அங்கே ஒரு மணல் குளமானது காணப்பட்டது. அதாவது அந்த குளத்தின் கரையில் மணல் அதிகம் தென்பட்டது. அந்த இந்த பகுதிக்கு தான் வந்தோம் என்று, இது நிச்சயமாக மூல முதல்வனான அந்த விநாயகப் பெருமான் அழைப்பே என்று தெளிந்தார். விநாயகப் பெருமான் ஆலயம் அருகே வந்ததும் இந்த விநாயகப் பெருமானை காலை மாலை என்று 2 வேளைகளில் வழிபட்டார். அபிஷேகங்களையும் நடத்தினார். உள்ளூர் மக்கள் உதவி செய்தார்கள், பணிவிடை புரிந்தார்கள், அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். தினமும் காலையில் விநாயகர் பூஜை, பின் மொரட்டாண்டி முத்துமாரியம்மன் ஆலயம், மீண்டும் விநாயகரிடம் என்று தொள்ளைக்காது சித்தரின் அன்றாட நடவடிக்கைகள் மாறின. இந்த தொள்ளைக்காது சித்தரை பார்த்தால் முரட்டு உருவமாக தென்படுமாம். நெடிய உயரம் கொண்டவர், ஆனால் ஒல்லியான உடல்வாகு. இவரது முகத்தை பார்த்தாலே தென்படுகிற தேஜஸ் மற்றவர்களை காலில் விழுந்து வணங்கத் தூண்டும்.
ஆலயத்திலே மூலவர் பீடம் அமைந்திருக்கின்ற இடம் குளம் போன்ற நீர்நிலையின் மீதுதான் என்று சொல்லப்படுகிறது. இதை நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கு கருவறையிலே பீடத்தின் இடப்பக்கம் மூலவருக்கு மிக அருகில் அரை அடி விட்டத்தில் ஒரு ஆழமான குழி செல்கிறது. அந்த குழியில் தீர்த்தமானது சுரந்து கொண்டிருக்கிறது. அந்த குழியின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் ஆழமானது போய்க்கொண்டே இருக்கிறது. எங்கே முடிகிறது என்பதை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த குழியில் வற்றாத நீர் எப்போதும் சுரந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மணற்குள விநாயகர் ஒரு குளத்தின் மேலேதான் குடிகொண்டிருக்கிறார் என்பது நிரூபணமாகிறது. நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா, குளத்தின் கரையிலும் அரசமரத்தடியிலும் விநாயகப் பெருமானை தரிசிக்கிறோம் அல்லவா. அதுபோல அந்த காலத்தில் குளத்தின் கரையில் இருந்தவர் இன்றைக்கு குளத்தின் மீதே காணப்படுகிறார். பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருந்தபோது இந்த விநாயகர் ஆலயம் அவர்களுக்கு பல இடையூறுகளை கொடுத்ததாம். அதாவது அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு இந்த ஆலயம் ஒத்துவரவில்லை. எனவே இந்த விநாயகப் பெருமானை அகற்ற முற்பட்டார்கள். இந்த ஆலயத்தையும் சிதைக்க முற்பட்டார்கள். எனவே 3 முறை இந்த விநாயகப் பெருமான் திருவடிவத்தை தூக்கி கடலில் வீசினார்களாம். ஆனால் அந்த விநாயகப் பெருமான் சாதாரணமானவனா? தொல்லைக்காத சித்தரால் பிரதிஷ்டை ஆனவர் ஆயிற்றே. அந்த விநாயகப் பெருமான் 3 முறையும் கடலில் தெப்பம் போல் மிதந்து ஆலயத்திற்கே மீண்டும் வந்து சேர்ந்தாராம். பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் ஆலயத்தை சிதைக்க முற்படுகிற போதெல்லாம் இந்த விநாயகப் பெருமானை மீண்டும் இந்த இடத்தில் வந்து அமர்ந்தார். தவிர உள்ளூர் மக்களும் பிரெஞ்சுக்காரர்களின் இந்த முயற்சிக்கு தங்களது கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்தார்கள். இந்த ஆலயத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற முயற்சியிலும் அன்றே ஈடுபட்டார்கள். விநாயகப் பெருமான் ஆலயம் என்றால் விசேஷங்கள் அதிகமுண்டு. அதாவது திருவிழாக்கள் அதிகமுண்டு. இந்த விநாயகப் பெருமானுக்கு ஏதேனும் திருவிழா நடத்த வேண்டும் என்றால் பிரெஞ்சு அரசாங்கம் அதற்கு முட்டுக்கட்டை போட்டதாம். இப்படி திருவிழாக்களுக்கு மறுத்து வந்த நிலையில் பிரெஞ்சு துரையான டூப்ளே என்பவர் விநாயக பக்தராக மாறினார். எவர் மூலம் தன் காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று விநாயகப் பெருமானுக்கு தெரியாதா? பிரெஞ்சுக்காரர்களின் எதிர்ப்புக்கு உள்ளான இந்த விநாயகப் பெருமான் மணற்குள விநாயகர் என்று அழைக்கப்பட்டாலுமே அந்த காலத்திலே வெள்ளைக்காரன் விநாயகர் என்றும் அழைக்கப்பட்டாராம். மணக்குள விநாயகர் தற்போது குடிகொண்டிருக்கிற இதே தெரு நெசவாளர் தெரு என்று முன்காலத்தில் அழைக்கப்பட்டது. இந்த தெருவில் நெசவாளர்கள் அதிகம் வசித்து வந்தனர். விடிவதற்கு முன்னால் இந்த ஆலயத்திற்கு வந்து விநாயகப் பெருமானை தரிசித்து தங்களது கைத்தறி தொழிலை துவங்குவார்களாம் அவர்கள். அந்த வகையில் இந்த விநாயகப் பெருமானுக்கு மிக நெருக்கமானவர்களாக நெசவாளர்கள் காணப்படுகிறார்கள். இந்த விநாயகப் பெருமானுக்கு எண்ணற்ற பிரபலங்கள் பக்தர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுள் குறிப்பிடப்பட வேண்டியவர் அரவிந்தர் அன்னை மற்றும் மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார் இந்த விநாயகப் பெருமானின் தீவிர பக்தராக காணப்பட்டார். இந்த விநாயகப் பெருமான் மீது நான்மணி மாலை என்கிற தலைப்பில் 40 பாடல்களை பாடினார் பாரதியார். இந்த ஆலயம் மிகவும் செழிப்பான ஆலயம்.
விதமான விநாயகர் சுதை வடிவங்கள் காணப்படுகின்றன. தவிர எண்ணற்ற ஓவியங்களும் காணப்படுகின்றன. ஆலயத்தின் கொடிமரம் அத்துணை சிறப்பு. 18 அடி உயரத்தில் தங்கத் தகடு வேயப்பட்ட கொடிமரம். தினமும் அன்னதானம் வெகு சிறப்பாக நடக்கிறது. என்னென்ன பிரார்த்தனைகளை இந்த மணக்குள விநாயகரிடம் வைக்கலாம்? என்ன பிரார்த்தனைகள் தோன்றுகிறதோ, என்ன கோரிக்கை உங்கள் மனதில் எழும்புகிறதோ அத்தனையையும் இந்த விநாயகப் பெருமானிடம் வைக்கலாம். கல்யாணத் தடை, புத்திரப்பேறு தடை, தொழில் முன்னேற்றம், புதுக்கணக்கு எழுதுவோர், கல்யாண பத்திரிகையை சமர்ப்பிப்போர் என்று நித்தமும் பல பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகிறார்கள். தங்களின் பிரார்த்தனைகளை இந்த விநாயகப் பெருமானிடம் தெரிவிக்கிறார்கள், பலன் பெறுகிறார்கள். இந்த புதுவை பகுதியில் வசிக்கக்கூடிய அன்பர்கள் ஏதேனும் புது வாகனங்கள் வாங்கினால் ஆலயத்திற்கு கொண்டு வந்து விநாயகப் பெருமானுக்கு முதல் பூஜை போட்ட பிறகே அந்த வாகனத்தை பயன்படுத்த துவங்குகிறார்கள். அந்த அளவுக்கு வாகன பூஜை இந்த ஆலயத்தில் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும். புதுவை அன்பர்கள் எந்த வெளியூருக்கு புறப்பட்டாலும், ஒரு நல்ல காரியத்திற்காக சென்றாலும் முதலில் இந்த ஆலயத்திற்கு வந்து மணக்குள விநாயகரை வணங்கி அதன் பிறகே செல்வது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திலே வெள்ளித்தேர் சிறப்பு. எப்போதும் பக்தர்கள் கூட்டத்துடன் காணப்படுகிற இந்த புதுவை மணக்குள விநாயகர் ஆலயம் தினமும் காலை 6 மணிக்கு நடை திறந்து மதியம் 1 மணிக்கு நடை சாத்துவார்கள். மீண்டும் மாலை 4 மணிக்கு நடை திறந்து இரவு 9:30 மணிக்கு நடை சாத்துவார்கள். புதுவை வழியாக பயணப்படுகிற அன்பர்கள் எப்படியேனும் இந்த ஆலயத்திற்கு வந்து விநாயகப் பெருமானை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். விநாயகனை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் துவங்கக்கூடாது. இதை சொன்னவர்கள் யார் தெரியுமா? சாட்சாத் பரமேஸ்வரனும் பராசக்தியும். பிள்ளையார் சுழி போட்டே மளிகை சாமான்களை பட்டியல் போடுகிறோம். மூல முதல்வன் என்கிற சிறப்பு விநாயகப் பெருமானுக்கு உண்டு. இவன் அருள் இருந்தால் அனைத்துமே சுபமாகும். மணக்குள விநாயகரை வணங்குவோம், மட்டில்லா மலர்ச்சி பெறுவோம்.